திரு ஸ்ரீராம், இங்க பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன், இங்க தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரெல்லாம் கூட இன்றைக்கு விஜய் குறித்து பேச வேண்டிய ஒரு தேவை. அவங்க தொடர்ந்து அரசியலில் ஜொலிக்க மாட்டார், அரசியலில் தொடர மாட்டார், அவர் மீண்டும் சினிமாவுக்கே போய் விடுவார், அவர் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்து அது இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருமுனை போட்டியாகத்தான் மாறி இருக்கு. என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காகவா? மக்களுக்கு முதல்ல நாளைக்கு தமிழ் புத்தாண்டு. ஸோ மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த நரேட்டிவை மாறி மாறி பேசினே இருக்கோங்க. முதல்ல 4 முனை போட்டின்னு சொன்னபோது அது திமுகவுக்கு சாதகமாக இருந்ததுனால பேச ஆரம்பித்தோம். நிறையா டிபேட்ஸ்லாம் 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னோம். இப்போ அது திமுகவுக்கு பயங்கர பாதகமாக இருக்கிறதுனால உடனே இருமுனை போட்டின்னு நம்ம ஒன்று பேச ஆரம்பிக்கலாம். திமுகவுக்கு மட்டும்தான், திமுகவுக்கு தான் பாதகம். அதுவும் விஜய் வெறும் அதிமுக ஓட்டை மட்டும் எடுப்பார், அவர் திமுக ஓட்டை எடுக்கவே மாட்டார், அவருக்கு அதிமுக 3வது போகும், என்ன நரேட்டிவ் எல்லாம் பேசினாங்க எல்லாரும். இது பிரதானமாக இது என்டிஏ அதிமுகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான யூபிஏ ஸ்ட்ரோக் இண்டி கூட்டணிக்குமான தேர்தல் தான் இது. நீங்கள் விஜயை பற்றி நீங்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஆமாம், ஏன்னா கமல்ஹாசன் ஒருத்தர் டார்ச் எடுத்துன்னு வந்தார், தான் திமுக தீய சக்தியை தூக்கி அடிப்பேன்னாரு, டிவியெல்லாம் உடைச்சாரு, அவர் அப்படியே புது இது பண்ணி இன்னைக்கு எங்க போய் எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியும். கூட்டணிக்கு வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி டிடிவி தினகரன் அதிமுக 3வது இடத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னார். உங்க கவனத்துக்காக சொல்றேன். ஆமாங்க, திமுக கூட்டணியில இப்ப திமுக கூட்டணியில 4 கட்சி சேர்ந்து வாங்கின ஒரு நாம் தமிழர் கட்சியை நம்ம சேர்க்கவே மாட்டேன்றோமே ஆட்டத்துல. பேச ஜனநாயகம் பேசுவோம், தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வளரணும்னுவோம், இதெல்லாம் பேசுவோம். கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், தேமுதிக, காங்கிரஸ், இந்த 4 கட்சி வாங்கிய ஓட்டை ஒரு கட்சி வாங்கியிருக்கு. அதை நம்ம ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டோம். வெறும் இருமுனைன்றதும் தப்பு தானே. பிரதானமாக வருவது நரேட்டிவ் என்பது திமுக சாதகமாக இருக்கும் போது அது ஒரு நரேட்டிவ் வரும்போது, திமுக பாதகமா இருக்கும் போது நரேட்டிவ் ஏன் மாறுகிறது? அதுதான் என் பாயிண்ட். சரி, திமுகவுக்கு பாதகம் நீங்க அப்படி பாக்குறீங்களா? உங்களுடைய அப்ரோச்ல திமுகவுக்கு அது பாதகம் அப்படிதான் பாக்குறேன். இந்த நரேட்டிவ்ஸ் அப்படி தான் பார்க்கிறேன். ஏன்னா 3 வருஷமா அப்படி சொல்றேன். ஏன்னா 3 வருஷமா திமுக கூட்டணி பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஒன்னா இருக்கும், அவ்வளோ சேஃபா இருக்கும். நாங்க அப்படியே இதுக்கு போயிட்டோம், அதுக்கு போயிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வரல. இன்னைக்கு கேரளால எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, பாண்டிச்சேரி வந்துட்டு போன ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரல. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாநாடு கூட போடல. நாங்க அதிமுக பாஜக இணையாது, அதிமுக பாஜக இணக்கம் வராது, என்னெல்லாம் பேசினாங்க. அதிமுக பாஜக ஓட்டு வங்கி மாறாது. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு வரப்போவதில்லை. விஜய் நிச்சயமாக முழுக்க திமுகவின் ஓட்டை சாப்பிடுவார். இதனால வரும்போது இப்ப திருப்பி இருமுனை போட்டி. அதுக்காக ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் மதிக்கணுங்க, எல்லா கட்சியும் மதிக்கணும். மேபி பிரதானமாக அதிமுகவின் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுகவின் தலைமையிலான கூட்டணிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யும். அவ்வளவுதானே. அதிமுகவினுடைய வாக்குகளை விஜய் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் அப்படின்னா ஏன் திரைப்பிரபலங்களுக்கு உங்க வாக்குகளை அளிச்சு வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டிய தேவை என்ன எழுந்துச்சு? நான் உங்களை ஆல் பாஸ் பண்ண வச்சேன், அந்த பலனை எனக்கு கொடுக்காம வேற யாருக்கோ கொண்டு போய் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை எழுந்துச்சு. மக்களுக்கு ரிமைண்ட் பண்றாரு, தான் செய்ததை மக்கள் போகுங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆனால் வாக்குகள் பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி வாக்குகளை மக்கள் யோசித்து போடுகள் ஒரு அறிவுரை கொடுக்கலாம். அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஏங்க கொடுக்க கூடாது? இன்னைக்கு வர சினிமா ஆட்களை சொல்றோம், அந்த காலத்து சினிமா ஆட்கள் வேற, இன்னைக்கு வருபவர்கள் எப்படி? நம்ம கண் முன்னாடி பார்த்த திரு மனித மக்கள் நீதி மையம் கட்சி எங்கே இருக்கிறது, என்ன சொன்னது, இப்போ என்ன செய்கிறது, எங்கே இருக்கிறது? இந்த மாதிரி தான் வருவாரு. இதே விஜய் தானுங்க 2024 கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் ஸ்டைலா ஓட்டு போட்டாரு. அன்னைக்கு எதை சொல்ல வந்தாரு?
யாருக்காக ஓட்டு போடுன்னு தன்னுடைய ரசிகர்கள் சொல்ல வந்தாரு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட சண்டை வந்தா நீங்க உங்களுடைய சுயநலத்திற்காக மக்களுடைய ஓட்டை வாங்கி நீங்க என்ஜாய் பண்ணணும்னு பாப்பீங்க. உங்களுக்கு வேணுங்கிற போது திமுக ஓட்டு போடுன்னு விஜய் சொல்வாரு. இந்த கபட நாடகம்லாம் வேணாம் என்று எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. அதனால இந்த சினிமா ஆட்கள் பின்னாடி போகாதீங்க, நீங்கள் சிந்தித்து யோசித்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. இதுல தப்பே இல்ல, யார் சொன்னாலும் தப்பு இல்ல. இப்ப மதுரை மத்திய தொகுதியில சுந்தர் சி போட்டியிடுறாங்க. அவருக்கு ஓட்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏன் கேட்க கூடாது? இல்ல அவரு இல்ல நடிகர்கள் திரை பிரபலங்களுக்கு ஓட்டு கேட்க கூடாது இல்லையா? அப்ப அப்படின்னா அவர் அந்த இதுக்குள்ள வர மாட்டாரா? அப்ப பிடிஆர் அவர்கள் சுந்தர் சியை பார்த்து கூத்தாடின்னு சொன்னதுக்கு என்ன மீனிங்? அப்ப அவர் கூத்தாடின்னு அது இல்ல, நான் கேட்டது எடப்பாடி பழனிசாமி சுந்தர் சிக்கு பரப்புரை செய்வாரா? அவர் வந்து கேண்டிடேட், அவர் கேண்டிடேட்டா பேசணும். நம்ம அதுதான் பேசுறோம். நடிகர்கள் இன்னைக்கு வந்து தன் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர், அது அழகா சொன்ன மாதிரி விஜய் வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து நடிகர், சுந்தர் சி வந்து கேண்டிடேட். நான் முதலமைச்சர் இல்ல, விஜய் வந்து எடுத்தவனே முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். அவர் அங்க ஒரு எம்எல்ஏ, அவர் அங்க ஒரு கேண்டிடேட், ஒரு கட்சிக்காக அவர் வந்து வேலை செய்யறாரு, ஒரு கட்சியின் பிரதிநிதியாக நிக்கிறாரு. அவரை பார்த்து கூத்தாடின்னு சொன்னீங்கன்னா உங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூத்தாடி தானே. அதை தானே வந்து சுந்தர் சி அழகா கேட்டாரு. இவர்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் கூத்தாடி என்று சொல்வீர்களான்னு. நரேட்டிவ் செட்டிங்கை மாற்றிக் கொண்டிருப்பது தமிழகம். தமிழகத்தில் திமுக சார்ந்து எந்த நரேட்டிவை செய்தால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை செய்து அனைத்தும் பாதகத்தில் முடிந்ததால் இன்னைக்கு வேறு வழியின்றி இருமுனை போட்டின்னு வந்திருக்கீங்க. நிச்சயமாக நாம் தமிழர் என்ற கட்சிக்கும் ஒரு இடம் இருக்கிறது. தலைப்பு ஒரு முறை படிச்சு காட்டுவா? நல்லா படிங்க. இல்ல அதான் இருமுனை தமிழ்நாடு 2026 தமிழ்நாடு தேர்தல் இருமுனை போட்டியாக மாறுகிறதா, 4 முனை போட்டியாக தொடர்கிறதா? இதுதான் தலைப்பு. நான் தான் சொல்றேன், நீங்க இருமுனையிலே இருக்கீங்க, பதட்டத்துல சுருங்குகிறது மாறுகிறதுன்ற இந்த பேச்சே வரக்கூடாதுங்க. நீங்க இந்த எலெக்ஷன் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது? அப்போ நான் இப்படி என்னோட பார்வையும் இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். இந்த எலெக்ஷன் சொல்றது அதுதான். இந்த எலெக்ஷன் ஸ்ரீராமனுடைய பார்வை அப்படின்னு தொடக்கத்துல இருந்தே சொல்றேன். நீங்க நரேட்டிவ் அப்படி நீங்க சொல்றீங்க. வந்து நீங்களும் விஜயை ஒரு டார்கெட் பண்றீங்க. நீங்க வந்து விஜய் வந்து அவர் என்ன அவர் எல்லாரும் ரசிகர்கள் தான், அவர்கள் எல்லாம் கட்சி இல்லை. யாரையும் நாங்க இங்க தனிப்பட்ட முறையில் என்னோட கேள்வியை தொடங்கும் போதே தெளிவா சொன்ன பாஜக தலைவர்கள் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் கட்சி நடத்துவது, எல்லோரும் மக்களை போய் சந்திப்பதில் எந்த ஒரு உண்மையாக ஜனநாயகம் பேசுவார்கள் அதை எதிர்க்க மாட்டாங்க. அதனால இந்த சுருங்கவில்லை. யார் யார் பிரதானமாக ஒரு 2 கூட்டணியை இங்கே லீட் பண்ற கட்சிகளுக்கான கூட்டணிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதை மறுக்கவில்லை. அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கு என்பதுல மாற்று கருத்து இல்லை. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிட்டு திரு புன்னைவளவன், எப்படி இருக்கு களம்? 4 முனை போட்டியாகவே தொடர்கிறதா அல்லது இருமுனை போட்டியாக மாறுகிறதா? திமுக வெர்சஸ் அதிமுகவில் தலைவர்களினுடைய இந்த தீவிரமான பரஸ்பரம் முன்வைக்கக்கூடிய இந்த வாதங்கள், குற்றச்சாட்டுகள், அதற்கான பதிலடிகள் எப்படி பார்க்கிறீங்க? ஆரம்பத்திலிருந்தே இந்த களம் 2 இருமுனை போட்டிகளாக இருக்கிறது. முதல்ல ஆட்சி அதிகாரம், அதற்கான அந்த போட்டியில் திமுக அதிமுக அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் போகிறது. திமுக அதிமுகவுக்கு மாற்றான 3வது சக்தி அல்லது அடுத்து லாங்கர் ரன்னில் யார் மாற்றாக வரப்போகிறார்கள் என்கிற இடத்துல ஏற்கனவே வாக்கு வங்கியை நிரூபித்த திரு சீமானும் நிரூபிக்க போகிற திரு விஜய் அவர்களுமாக அதை நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்திற்கு களத்தில் யார் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி. நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 75,000 பூத்துகளுக்கான அந்த பூத் ஸ்லிப் விநியோகம் நடந்து கொண்டு இருக்கிறது. BLOs வீடு வீடாக போகிறாங்க. கூட போகக்கூடிய கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் யாராக இருக்கிறார்கள்னு பார்த்தா